அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் வள்ளுவரும் ஔவையாரும். சான்றோர் பெருமக்களே, திருவள்ளுவர் வினைத்திட்பம் என்ற அதிகாரத்தில் ஒரு அழகான குறட்பா பாடியிருக்கிறார். உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. குறள். உருளுகின்ற பெரிய தேர்க்கு அதன் அச்சிலிருந்து தாங்கக்கூடிய சிறிய ஆணி போன்றவர்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள். அவர்களின் உருவத்தின் சிறுமை கண்டு நாம் இகழக்கூடாது. தேரை அச்சினுடைய சிறிய அச்சாணி இருக்கிறது, கடையாணி, அதுதான் தாங்குது. அது இல்லைன்னா தேர் ஓடாது, கீழே விழுந்துடும். ஆக பெரிய தேரை அதன் அச்சில் இருந்து தாங்கக்கூடிய சிறிய ஆணி போன்றவர்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள். அவர்களின் உருவத்தின் சிறுமை கண்டு நாம் இகழக்கூடாது. ஏன்னா இவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க, இவ்வளோ குள்ளமாக இருக்கான், அப்படிலாம் பேசக்கூடாது. உருவு கண்டு எல்லாமை வேண்டும். அவர்கள் பேரறிவாளிகளாக இருப்பார்கள், பேரறிஞர்களாக இருப்பார்கள், திறமைசாலிகளாக இருப்பார்கள். ஆக அவளுடைய உருவத்தை கண்டு நாம் கேலி செய்யக்கூடாது, இகழக்கூடாது, மதிக்காமல் இருக்கக்கூடாது. இதுதான் வள்ளுவர் கூறுகின்ற பொருள் இந்த குறட்பாவில். இதே கருத்தை ஔவையாரும் மூதுரையில் சொல்லுகிறார். மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா. கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். இதே கருத்து. நாம் பிறரை உருவத்தின் சிறுமை கண்டு இகழக்கூடாது. தாழம்பூ மடல் ரொம்ப பெருசு, நீளமானது, அகலமானது. மகிழம்பூ ரொம்ப சின்னது, ஆனால் வாசனை பார்த்தீங்கன்னா மகிழம்பு கும்முன்னு தூக்கம். அப்படியே மிக அதிகமான நறுமணம் உடையது மகிழம்பு, ஆனால் உருவத்தில் மிக சிறியது. தாழம்பு ரொம்ப பெருசாக இருக்கும், மடல் பெரிது, நீளம் அகலம். மகிழம்பு ஒப்பிடும்போது இது ரொம்ப பெருசு, ஆனால் இதன் மனத்தை விட உருவத்தில் சிறியதாக இருக்கிற மகிழம்பு மனம் மிக மிக அதிகம். கடல் பெருசு, கண்ணு கெட்டின வரைக்கும் கடல் தண்ணி, ஆனால் உடம்பின் அழுக்கை போக்குவதற்கு கூட அது பயன்படாது. நீங்கள் கடலில் ஆசைக்கு குளிக்கலாம், குளிச்சுட்டு அப்படியே இருக்க முடியாது, உடம்பெல்லாம் உப்பு பூத்துருக்கும். உடனே போய் நீங்கள் நல்ல நீரில் நீங்கள் குளிக்கணும். அலையில் குளிப்பதற்கு ஆசையாக இருக்கும், குளிக்கலாம், ஆனால் அப்படியே குளித்து விட்டு இருக்க முடியாது. நல்ல நீரை தேடி போய் குளிக்க வேண்டும். உடல் அழுக்கை அது போக்காது. பெரிய பரப்பை கொண்டிருக்கிற அந்த கடல் நீர் இருக்குது, அது பெருசாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் உடல் அழுக்கை கூட போக்காது. ஆனால் அதன் அருகே சிற்றூரல் ஊற்று நீர் பக்கத்திலே இருக்கும் கடற்கரையில். அந்த நீர் குடிப்பதற்கு பயன்படும். ரொம்ப சின்னதாக இருக்குது, ஊற்று தண்ணி குறைவாக இருக்கு அப்படின்னு நீங்கள் அதை இகழ முடியாது, அதுதான் உங்களுக்கு பயன்படும். ஆக உருவத்தின் சிறுமை கண்டு நாம் இகழக்கூடாது. அதுபோன்று மனிதர்களில் உருவத்தில் இவன் ஒல்லியாக இருக்கிறான், இவன் குள்ளமாக இருக்கான் என்று நாம் இகழாமல் இருக்க வேண்டாம். இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்லுகிறார், இதைத்தான் நமக்கு ஔவையாரும் சொல்லுகிறார் மூதுரையில். இதே கருத்தை புறநானூறு கூட நமக்கு சொல்லுகிறது. தென்னீர் பரப்பின் இமிழ்திரை பெருங்கடல் உண்ணாராகுப நீர்வேட்டோரே ஆவும் மாவும் சென்று உணக்கலங்கி சேரோடும் பட்ட சிறுமைத்தே ஆயினும் உண்ணீர் மருங்கின் அதர் பலவாகும். இல்லை, கடல் நீர் ரொம்ப பரப்பு அதிகமாக இருக்குது, தண்ணி தாகம் எடுக்குது, நீர் வேட்கை,
எல்லாம் வரிசையாக போய் நின்று கடல் தண்ணி எவனும் குடிக்க மாட்டான். இவ்வளோ தண்ணி இருக்கப்பா, இருக்கும், ஒருத்தருக்கும் பயன்படாது குடிக்கிறதுக்கு. எவனும் வரிசையாக போய் நின்று குடிக்க மாட்டான். ஆனால் அந்த கடல் பக்கத்தில் ஒரு குட்டை இருக்கும், சின்ன நீருள்ள பகுதி, குளம் குட்டைன்றமே. அந்த குட்டையில் ஆடு மாடும் போய் அதை கலக்கி வச்சிருக்குமா. ஆனால் அது குடிநீர் கலங்கி இருந்தாலும் அது குடிப்பதற்கு வரிசை வரிசையாக போவான்லாம். ஆக இது குட்டை தானே, அது கலங்கி இருக்குது என்று அங்கே போகாமல் இருக்குமா. எங்கே தான் வரிசையாக போவார்கள். இவ்வளோ தண்ணி இருக்கப்பா, அங்கே வரிசையில் ஒருத்தங்க கூட இல்லை, ஒருத்தங்க கூட போய் குடிக்கிறதில்ல. ஆக கடல் நீர் குடிப்பதற்கு பயன்படாது புறநானூறு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற குட்டை நீர் குடிநீர் குடிப்பதற்கு பயன்படும். மக்கள் வரிசையாக சென்று குடிப்பார்கள். இதே கருத்து தான் வள்ளுவர் சொன்ன கருத்து, ஔவையார் சொன்ன கருத்து, புறநானூறும் இதே கருத்தை நமக்கு வற்புறுத்துகிறது. சான்றோர் பெருமக்களே, கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ. திரைப்பட பாடல். ஆக கடல் நீர் நடுவில் போனீங்கன்னா, நீர் வேட்கை இருந்தால், தாகம் எடுத்துச்சுன்னா குடிநீர் எவன் தருவான்? அதை பக்கத்துலேயே இருக்கும், குடிக்க முடியாது. அதே தான் திரைப்பட பாடலும் சொல்லுகிறது. ஆக பெருசாக இருக்குதுன்னா அது பயன்படும்னு நம்ம சொல்ல முடியாது, சிறுசாக இருக்குதுன்னா அது பயன்படாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆக உருவத்தின் சிறுமை கண்டு நாம் இகழக்கூடாது. சான்றோர் பெருமக்களே, ரஷ்யாவில் தலைவர் லெனின் கொஞ்சம் உயரம் குறைவு. ஒருத்தன் ஒரு நாள் லெனின், நீங்கள் நாற்காலியில் உட்கார்ந்தா உங்கள் கால் தரையில் படாது கேலி பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான். லெனின் சொன்னார், ஆமாம், நான் நாற்காலியில் உட்கார்ந்தால் என் கால்கள் தரையில் படாது, சரி, ஆனால் என் சிந்தனை வானை முட்டும்னு சொன்னார். அவ்வளோ பெரிய அறிவாளிடா நானுன்னு சொன்னார். சான்றோர் பெருமக்களே, அண்ணா கூட, பேரறிஞர் அண்ணா கூட உருவத்தில் சற்று குறைவானவர் தான். ஆனால் அவருடைய அறிவின் உயரமோ மிக 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 அதிகம், எட்டாத அளவுக்கு இருக்கிறது. ஆக உருவத்தை பார்த்து நாம் ஒருவரை இகழக்கூடாது, கேலி செய்யக்கூடாது. நன்றி, வணக்கம்.